டெல்லி, ஹரியானாவில் இருந்து வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகள் வெள்ளக்காடாக மாறியிருக்கின்றன. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, தொடர் மழையினால வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? இன்று அதிகாலை 4 மணி முதல் கடுமையான பலத்த மழை என்பது, குறிப்பாக இடி மற்றும் மின்னலுடன் கூடிய பலத்த மழை என்பது டெல்லி மற்றும் ஹரியானாவுடைய பகுதிகளில் ஏற்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த கனமழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் தற்பொழுது கடும் நீர் தேங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நடைபெற்ற அந்த ஒரு பலத்த காற்றை அடுத்து பல்வேறு இடங்களில் மரங்கள் இடிந்து விழுந்தால் அதில் அந்த மரம் விழுந்ததில் மற்றும் 4 பேர் தற்போது டெல்லியில் மட்டும் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தற்போது தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் கார்கள் மற்றும் அந்த கட்டிடங்களுக்கும் கடுமையான சேதம் என்பது ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை தற்போது சரி செய்யும் பணியானது நடைபெற்று வருகிறது. இதனால் மின்சார துண்டிப்பும் ஏற்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. டெல்லி மற்றும் ஹரியானாவினுடைய எல்லை பகுதிகள் மட்டுமல்லாமல் அனைத்து சுற்றுவட்டார பகுதிகளிலும் இந்த கடுமையான மழை என்பது பெய்ததன் காரணமாக தற்பொழுது கடுமையான சேதம் என்பதும் நீர்த்தேக்கம் வெள்ளம் என்பதும் ஏற்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இன்றும் பிற்பகல் வரை மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா. கோடை மழையால் தலைநகர் குளிர்ந்திருக்கக்கூடிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தேவைப்படுகின்றன. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி.